ஹலோ, என்னங்க? சந்தியா, அது வந்து நீங்க அப்போ இன்ஸ்பெக்டர் சார் சொன்ன ஆர்டரை பத்தி சொன்னீங்கல்ல, அது கேட்டதும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களோட அழகான முடி எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். ஆ, ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு சந்தியா. நாம எதுக்கு நிறைய மரியாதை கொடுக்குறோம்? உங்களோட அழகான முடிக்கா என்ன? அதை வெட்டினா கூட நீங்க அழகா தான் இருப்பீங்க. நீங்க கண்ட கனவு ஏதாவது ஒரு காரணத்துக்காக நடக்காம போயிடுச்சுன்னா மறுபடியும் நாம எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல சந்தியா, வெற்றியை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருந்தா இது எல்லாமே ரொம்ப சாதாரணமா இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, ஒன்னு அடையணும்னா ஒன்னு இழந்துதான் ஆகணும். அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க உங்க முடியை கட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியுங்க, உங்களுக்கு என்னோட முடினா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு அந்த பார்லர்ல கூட உங்களுக்கு என்னோட முடி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னீங்கல்ல. இருந்தாலும் நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு உங்களோட முடி ரொம்ப பிடிக்கும். ஆனா அது வேற ஒண்ணும் இல்ல, எப்பவுமே புத்திசாலி யாருன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறவன் யாரோ அவன் தான். நீங்க எதை பத்தியும் சங்கோஜப்படாம வருத்தப்படாம போய் முடிய வெட்டிக்கங்க. எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நான் போன வச்சிடறேன். கடையில பசங்க இருக்காங்க, ஜாக்கிரதையா இருங்க. அவங்களோட முடிய ஃபுல் ஷார்ட்டா நல்லா கரெக்டா வெட்டியிருப்பா. மேடம் சொல்லுங்க மேடம். அது என்னோட தலைமுடியை வெட்டணும். ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க, இவரை முடிச்சுட்டு வந்துடுறேன். மேடம் வாங்க மேடம். உங்க முடிய எவ்வளவு லென்த் வச்சு வெட்டணும்? அது உங்களை ஆபீசர் மேடம் தான் அமிச்சாங்களா? ஆமா. நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு லென்த் வச்சு வெட்டணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க நேரா பாருங்க கொஞ்சம். டேய் ராஜு, உன் தலைவலி குறைஞ்சதா இல்லையா? அது ஆக்சுவலா தலைவலி இல்லைண்ணே, கேஸ்னால அந்த தலைவலி. என்னப்பா இதெல்லாம்? ஆமா, ஆக்சுவலா உனக்கு ஒன்று தெரியுமா? இதுதான் ப்ராப்ளமே. வலி வேற எங்கேயாவது இருக்கும், ஆனா நாம வேற எங்கேயாவது வைத்தியம் பண்ணிட்டு இருப்போம்.